ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம். கவுனி அரிசி இட்லி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் கவுனி அரிசிக்கு அரை டம்ளர் உளுந்து, அரை டம்ளர் ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம். இது வந்து இட்லிக்கான அளவு தான். தோசைக்கு அப்படின்னா உளுந்தோட அளவை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் உளுந்து கூட போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஊற வச்ச தண்ணியவே அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நல்லா 2-3 டைம் நல்லா கழுவிக்கலாம். இது கிட்டத்தட்ட 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம், இல்லைன்னா கிரைண்டரில் கூட போட்டு அரைச்சிக்கலாம். உளுந்து வந்து நம்ம எப்போவுமே கம்மியான டைம் ஊற வச்சோன்னா போதும். ஆனால் வந்து இது கூட சேர்த்து ஊற வைக்கிறதுனால தான் 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகுது. இல்லைனா இதை மட்டும் தனியாக ஊற வச்சுட்டு உளுந்தை வந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். ஓவர் நைட்டு புளிச்சு வந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் நைட்டு அரைச்சி வச்சுருந்தேன். காலையில் நல்லா பொங்கி வந்துருந்துச்சு. இதை வந்து ஒரு வெயிட் லாஸ் ரெசிபியாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அரிசியை வந்து வெறும் கவுனி அரிசி மட்டும், இட்லி அரிசி இல்லாமல் கவுனி அரிசியை மட்டுமே சேர்த்து கூட இந்த இட்லி வந்து ரெடி பண்ணலாம். புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து சாப்பிட்டு பழகிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிரும். பெருசாக ஒன்றும் நார்மலாக இட்லி தோசை சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருந்த மாதிரி இல்லை. டேஸ்ட் வந்து நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் எப்பவும் போல் இட்லி ஊற்றிக்கலாம். நம்ம எப்போவும் நார்மலாக எப்படி இட்லி ஊற்றுவோமோ, எவ்வளோ நேரம் வந்து வேக வைப்போமோ அதே டைம் தான். ஏற்கனவே நம்ம சேனலில் கவுனி அரிசியில் அல்வா எப்படி செய்கிறது, அப்புறம் கவுனி அரிசி கஞ்சிக்கு மிக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி கவுனி அரிசியில் வேறு என்ன ஹெல்த்தியான ரெசிபீஸ் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு காரமான தேங்காய் சட்னி அந்த மாதிரி வந்து காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து வரமிளகாய் வச்சு தேங்காய் சட்னி அரைச்சிருந்தேன். காம்பினேஷன் வந்து சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான், கவுனி அரிசி இட்லி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.